வணக்கம். நமது தென்னிந்தியா எலக்ட்ரானிக் டெக்னீஷியன் அசோசியேஷனுடைய அனைத்து தொழில் சார்ந்த உறவுகளுக்கும் வணக்கம். இப்போ நாம் ஒரு மார்க்கெட்டில் வரக்கூடிய இல்லை இந்த ரீகனெக்டு இன்டெக்ஸ் இந்த மாதிரி வரக்கூடிய மார்க்கெட்டில் வரக்கூடிய நிறைய டிவிக்கு இந்த பேனல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா V320BJ9-Q01 அப்படின்ற ஒரு பேனலு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. சிங்கிள் காஃபு இது டீகான். இப்போ போய் பேனல் வருது இல்லையா, அதில் வரக்கூடிய டீகான் மாதிரியே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டீகானு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணோன்னே ஸ்டாண்ட் பை எல்இடி எரியுது. இப்போ ஸ்டாண்ட் பை நம்ம ரிலீஸ் பண்ணோமா டிவி ஆன் ஆகாது. சடன்லி வந்து உங்களுக்கு திரும்பவும் ஸ்டாண்ட் பைக்கே வந்துடும். பேக் லைட்டும் ஆன் ஆகிறதில்ல. இப்போ இதோட மதர் போர்டு பார்த்தீங்கன்னா TP.U67.BP818 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நார்மல் தான், ஸ்மார்ட் கிடையாது. இப்போ பேனல் நம்பர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது வந்து V320BJ9-Q01 அப்படின்னு சொல்லக்கூடிய பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சடனாக ஆன் ஆகிட்டுருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணோடனே ஆன் ஆகிட்டு உடனே ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த ரன் வோல்ட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்டார்ட் அப் வோல்ட், ரன் வோல்ட்டு. இப்போ ஸ்டார்ட் அப் வோல்ட்டுலாம் வந்து நம்ம 1 by 1 பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட் அப் வோல்ட் என்ன ஆகுது, எப்பயுமே ஒரு நம்ம டிவி பார்க்கும்போது ஏற்கனவே பல வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸ்டார்ட் அப் வோல்ட்னா ஒரு ஆன் பண்ணோன்னா ஒரு 300 வோல்ட் வந்துடும். எல்இடி ஆன் ஆகிடுச்சுனாவே கண்டிப்பாக 5 வோல்ட்டு 3.3 வோல்ட் கண்டிப்பாக வந்துடும். பாருங்கள், 12 வோல்ட் வந்து செகண்டரியில் வருது. அதே மாதிரி பேக் லைட் ட்ரைவ் வோல்ட் 24 வோல்ட் வருது. அதே மாதிரி இங்கே ஒரு 12 வோல்ட் இன்புட்டாக இங்கே ஒரு 3.3 வோல்ட் வருது ஸ்டார்ட் அப் வோல்ட்டு. அதே மாதிரி கோர் வோல்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு 1 வோல்ட் வருது. ஓகே. அதே மாதிரி 12 வோல்ட் பேனலோட இன்புட்டுக்கெல்லாம் வந்துருச்சு. இப்போ எல்லா வோல்ட்டும் ஓகே தான். இப்போ நம்ம இதை எப்படி செக் பண்ணுவோன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ இதோட செகண்டரி எல்லாமே நம்ம 1 by 1 டிஸ்கனெக்ட் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட் வந்து நான் ஆல்ரெடி இப்போ அட்டன் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பேக் லைட்டோட உள்ள இன்டர்னல் ஷார்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆகும். ரெண்டாவது பேனலில் ஷார்ட் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல எல்விடிஎஸ் கேபிள் வந்து ரிமூவ் பண்ணுறோம். எல்விடிஎஸ் கேபிளை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ ரிமூவ் பண்ண பிறகு நம்ம ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறோம். பாருங்கள், பேக் லைட்டு ஆன் ஆகிடுச்சு. பேக் லைட் ஆன் ஆகிடுச்சு. அதே மாதிரி பேனலோட அவுட்புட்டு 12 வோல்ட்டு வந்துடுச்சு. அதே மாதிரி எல்லா வோல்ட்டும் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகுது. இது வந்து இந்த போர்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ண பிறகு தான் இதுக்கு 5 வோல்ட் வரும். இப்போ ஸ்டார்ட் அப் வோல்ட் வந்து 3.3யும் 1 வோல்ட்டும் வந்துடும். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணது தான் 5 வோல்ட்டே வரும் இந்த மாடலில். இப்போ எல்லா வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. பேனல் வோல்ட்டும் வந்துடுச்சு. பேக் லைட்டும் ஆன் ஆகிடுச்சு. பேக் லைட்டும் ஆன் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் எங்கே இருக்குது, பேனல் சைடில் இருக்குது கம்ப்ளைண்ட்டு. இப்போ நான் அதை வந்து ட்ராக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டீகான் போர்டில்
இந்த டிகான் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏவிடிடி வோல்ட் வரக்கூடிய இந்த பிஎஃப் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆகிடுச்சு. இது ஷார்ட் ஆனதுனால என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு ஒரு செகண்டில் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுது. அதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ இந்த பிஎஃப் வந்து வேறு பிசிபிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இந்த பிஎஃப் வந்து ஷார்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ரிமூவ் பண்ண பிறகு நாம் கண்டினியூட்டி மோடில் போட்டு செக் பண்ணுறோம். தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு 28 ஓம்ஸ் அந்த மாதிரி லீக்கேஜஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் ப்ராப்ளம். இப்போ நம்ம அது வேறு பிஎஃப் வந்து அது வேறு ஒரு போர்டில் எடுத்து இந்த பிஎஃப் ரிமூவ் பண்ணி போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிஎஃப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். வேறு ஒரு போர்டிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி போட்டிருக்கோம். அதேமாதிரி போய் பேனலில் உள்ள அது பிஎஃப் ரிமூவ் பண்ணி போட்டிருக்கோம். இதோட பாருங்கள், எஃப்எஃப்சி கேபிள் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். வெறும் டிகான் மட்டும் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஸ்டாண்ட் பையில் இருக்குது. பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. பேக் லைட் வோல்ட்டெல்லாம் வந்துடுச்சு. இப்போ டிகானில் போர்டில் உள்ள அந்த வோல்ட்டெல்லாம் ப்ரெசன்டேஷன் எல்லாம் கரெக்டாக வருதா, அந்த வோல்ட்டெல்லாம் ப்ரெசென்ட் ஆகுதான்னு பார்ப்போம். இன்னும் எல்விடிஎஸ் கேபிளில் கனெக்ட் பண்ணல. ஸ்டாண்ட் பை பண்ணிடுவோம். இப்போ ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ பேனலுக்கு பாருங்கள் 12 வோல்ட் வந்துடுச்சு இன்புட்டு. அதே மாதிரி பாருங்கள் 7 வோல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி ஏவிடிடி வோல்ட் வந்துடுச்சு. விஜிஹெச் வோல்ட் வந்துடுச்சு 27 வோல்ட்டு. எல்லா வோல்ட்டும் ப்ரெசென்ட் ஆகுது. இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் பேனலோட. ஸ்டாண்ட் பை பண்ணியாச்சு. எஃப்எஃப்சி கேபிளோடு நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இது எஃப்எஃப்சி கேபிள் பேனலில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணி நம்ம டிவி ஆன் ஆகுதான்னு பார்த்துருவோம். ஆன் ஆகிருக்கு. வீடியோ வருதான்னு பார்ப்போம். பாருங்கள், டிவி ஆன் ஆகிடுச்சு. கிளியர். இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து ஒவ்வொரு டிவி அட்டன் பண்ணும்போது அந்த கம்ப்ளைண்ட்டை ட்ராக் பண்ணும்போது அந்த செக்ஷன் வந்து ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம ஐசோலேட் பண்ணி, அதாவது ரிமூவ் பண்ணி விட்டு பார்க்கணும். அதில் வந்து நமக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த செக்ஷனை ரிமூவ் பண்ண பிறகு ஒரு வோல்ட்டு வந்து ஷார்ட் காமிக்குது அப்படின்னா அந்த செக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு பிறகு ஷார்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த சப்ளை போய் வேறு இடத்துல இப்போ 12 வோல்ட் வந்து லோட் ஆகிருக்கு. இப்போ 12 வோல்ட் லோட் ஆகுதுன்னா 12 வோல்ட் எங்கே போகுது? அடுத்து மாஸ்டராக வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிசி டு டிசி இப்போ இருக்கக்கூடிய ஐசிக்கெல்லாம் அந்த 12 வோல்ட்டு போகும். அதை விட்டிங்கன்னா மாஸ்டராக எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனலுக்கு தான் போகுது. இப்போ முதல்ல நம்ம அதனால தான் பேனலை வந்து ரிமூவ் பண்ணி விட்டு பார்த்தோம். ரிமூவ் பண்ணி விட்டதில் பார்த்ததில் தான் அந்த பிஎஃப் வந்து ஒன்று ஷார்ட் இருந்தது. அதனால் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். அது கோல்டு செக்அப் பண்ணோம். கோல்டு செக்அப் பண்ணும்போது என்னாச்சு, ஒரு 28 ஓம்ஸ் காமிச்சது. அப்போ அது வந்து லீக்கேஜ் ஆகிருக்கு அந்த பிஎஃப். அதனால் நம்ம இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு
இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். திரும்ப ஒரு டைமு இந்த பேனல் நம்பர் பார்த்துக்கோங்க. V320BJ9-Q01 அப்படின்ற பேனலு. இது இதோட டீகான் போர்டு. இது அதோட மதர் போர்டு. இப்போ மெயினாக வந்து ஏன் இந்த பேனல் நம்பரை காமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேனல் வந்து நிறைய பிராண்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, நிறையா மார்க்கெட் டிவிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மைனிங் பண்ண வேண்டியது டிவி பிராண்டை இல்லை. இப்போ வியூ டிவி, ஃபிலிப்ஸ் டிவி, ஒனிடா டிவி, சோனி டிவி அப்படி மாதிரி பண்ணாமல் பேனல் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னும் போது அந்த பேனலோட நம்பரை நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். அதாவது சேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சேசிஸை வந்து மைண்ட் பண்ணிக்கிட்டோமா என்ன பிராண்டில் வேணாலும் இதே போர்டு இதே பேனல் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம மைண்டில் வச்சுட்டு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டை வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம். விரல் நுனியில் சிறு தகவலுக்காக தென்னிந்திய பொதுச் செயலாளர் சரவணன். நன்றி, வணக்கம்.